தமிழுக்கும் அவையோருக்கும் சான்றோருக்கும் என் இனிய வணக்கம். திருப்பூர் ஸ்பிரிங்மவுண்ட் பள்ளியிலிருந்து யாழினி. நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு தமிழர் பண்பாட்டின் சிறப்புகள். பண்பாடு என்றால் என்ன? பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது பொதுவாக மனித செயற்பாடுகளுக்கு சிறப்புத்தன்மைகளையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கும் குறியீட்டு அமைப்புகளை குறிக்கின்றது. தமிழ் கலாச்சாரம் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்க்கை வழிகளில் வேரூன்றி உள்ளது. தமிழ் கலாச்சாரம் மொழி, இலக்கியம், இசை, நாடகம், நாட்டுப்புறக்கலை, தற்காப்புக்கலை, ஓவியம், சிற்பம், கட்டிடக்கலை, விளையாட்டு, உணவு, ஆடைகள், கொண்டாட்டங்கள், தத்துவம், மரபுகள், சடங்குகள் மற்றும் அறிவியலை வெளிப்படுத்துகிறது. மேற்கண்ட வாழ்வியல் கலைகளுக்கு மேலாக ஓர் மனிதன் அறத்தோடு எப்படி வாழ்வது என்று கூறுகிறது. கட்டிடக்கலையின் எடுத்துக்காட்டாக கரிகாலனின் கல்லணை மணல் மீது கற்களை கொண்டு கட்டப்பட்ட முதல் அணை என்ற பெருமையை உள்ளது. இது நம் தமிழர்களின் அறிவையும் நாகரீகத்தையும் காட்டுகிறது. தமிழ்நாட்டில் பெண்களும் மனதின்மையுடையவராய் விளங்கினார்கள். தன் மக்கள் வீர புகழ் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்ட மைந்தர் செயல் கண்டு அவரை பெற்ற போதிலும் பெருமகிழ்வுற்ற வீரத்தாய் பலர் தமிழ்நாட்டில் இருந்தனர். இதன் மூலம் தமிழர்களின் வீரத்தை நாம் அறியலாம். தஞ்சை பெருவுடையார் கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டது. இக்கோவில் 1003 ஆண்டு தொடங்கி 1010 கட்டி முடிக்கப்பட்டது. 2010 ஆண்டோடு 1000 வருடங்கள் நிறைவடைந்தன. 1987 ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாடு நிறுவனத்தால் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. எனவே இது நம் தமிழர்களின் கணிதம், அறிவியல் மற்றும் பண்பாட்டு சிந்தனையை காட்டுகிறது. மருத்துவம் என்பது நோய்களை குணப்படுத்துவதற்கான கலையும் அறிவியலும் ஆகும். இதனை நோய்களை கண்டுபிடிக்கவும் அவற்றை குணப்படுத்தவும் அவை வராமல் தடுக்கவும் உதவும் அறிவியல் அல்லது செயல்பாடு எனலாம். அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான நோய்களையும் அதற்கான மருந்துகளையும் கண்டுபிடித்திருக்கின்றனர். தமிழரின் சங்ககால நூலான 50 இதிகாசங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் நெறியானது தமிழர்களின் பண்பாட்டையும் வாழ்வியலையும் அறிந்து கொள்ள உதவும். அதில் அரசராக இருந்தாலும் அவர் தவறளித்து விட்டார் என்று உணர்ந்துவிட்டால் அவர் இன்னுயிரையும் உயிர் நீத்தார். இதன் வாயிலாக நீதி என்பது சாதாரண குடிமக்களுக்கும் குடிமக்களை ஆட்சி செய்யும் அரசனுக்கும் ஒன்றே என்ற உயர்ந்த பண்பாட்டை தமிழர் நாகரீகம் கொண்டிருந்தது என்பதை அறியலாம். நம் இந்திய வரலாற்றை பார்த்தால் இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு சுல்தான் அதாவது அரசர் ஒரு ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்து விட்டால், போரில் வெற்றியும் பெற்றுவிட்டால் அந்நாட்டின் செல்வத்தையும் பெண்களையும் கடத்திச் செல்வார்கள். ஆனால் நம் தமிழர்களோ போரில் வெற்றி பெற்றுவிட்டாலும் அவர்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் துன்பமளிக்க மாட்டார்கள். இது நம் தமிழர் பண்பாடு மற்ற பண்பாடுகளில் இருந்து எப்படி வேறுபட்டும் சிறந்தும் உள்ளது என்று அறியலாம். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறளில் ஒரு மனிதன் அவன் வாழ்வில் வரும் இன்பம், துன்பம் ஆகியவற்றை சரிசமமாக கருதி வாழ்வினை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. பகைவருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவினர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அறத்துடன் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகிறது. உலகிலுள்ள பல இனங்களில் தமிழினமே, தமிழரின் பண்பாடே ஓங்கி உயர்ந்த நாகரீகமாக இருந்தது என்ற உலகம் அறிந்த உண்மையை தமிழரின் பண்பாட்டு சிறப்புகள் என்ற தலைப்பில் உரையாற்ற வாய்ப்பளித்த பேசும் கலை வளர்ப்போம் குழு நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து குறித்த நேரத்தில் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.